ரைஸ் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் என்ன வேணால் பார்க்க வரோம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் விளாக் ஒன் டே ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6:13 ஆகுது, 6:13 ஆகுது. இப்போ நமக்கு 6:50க்கு ட்ரெயின். பேசஞ்சரில் தான் போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம கேப்சர் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோட தான் போகிறோம். வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். தென் எக்ஸைட்டடாக இருக்குது, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் இது எங்களுக்கு. டூர் பிளான் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு 5 பேர் பிளான் பண்ணோம். பட் ஆனால் வெறும் 3 பேர் தான் போக முடிஞ்சிச்சு. நான் அப்புறம் சுனில் அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டு 3 பேர் தான் போனோம். இந்த இடத்துல நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறேன், யாரும் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. நானே அவ்வளோ 14 நிமிஷம் வீடியோவே நான் 7 நிமிஷம் கட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாம் சூப்பரான கண்டென்ட்டு சீன்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு மணி நேரம் கழித்து நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷனுக்கு எப்படியோ ரீச் ஆயாச்சு. இப்போது நம்ம என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம ஒரு பஸ்ஸை பிடிச்சி பெரிய கோயிலுக்கு தான் போகணும். பெரிய கோயில்னு சொன்னால் பஸ்ஸு கிடையாது, நம்ம பழைய நிலையம்னு இருக்குது, புது நிலையம்னு இருக்குது. அதாவது பஸ் ஸ்டாண்டை சொல்கிறேன். பழைய நிலையத்துலேருந்து நம்ம இறங்கிட்டோன்னா இதான் பழைய நிலையம் பார்க்குறீங்கன்னு தெரியுது. அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா ராஜராஜ சோழர் கோயில் நமக்கு, அதாவது நம்ம பெரிய கோயில் வந்துடும். நம்ம கூட துணைக்கி ஒரு அக்கா வந்தாங்க, தெய்வம் மாதிரி. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் தூரம் தான் நடக்கணும். ஸோ இதான் பெரிய கோயில். இவ்வளோ கம்பீரமாக நிற்கிதுன்னு பாருங்கள். கோயிலுக்குள்ளே போனோன்னே எங்களுக்கெல்லாம் மனசே மாறிடுச்சு. எப்பா எப்படி பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்ட்டு. நேரில் பார்க்குறதுக்கும் ஃபோட்டோலையோ இல்லை வீடியோவில் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியுது. ஒரு வழியாக 10 நிமிஷம் கழித்து நல்லா சாமியை கும்பிட்டோம். என்னடா கோபுரத்தை கேப்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக அழகாக இருந்துச்சு. அப்படியே நாங்களாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் பார்க்குக்கு கிளம்பிட்டோம். சிவகங்கை பார்க். அடுத்து நம்ம போகிறதுல பார்த்தீங்கன்னா ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பறவைகிட்ட ஃபுட்டு கொடுக்குறது அதுமாதிரி ஃபிஷ்பா நிறையா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு தலைக்கு 150 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் அது வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் நேராக சிவகங்கை பார்க் போயிட்டோம். தஞ்சாவூர் கோயிலை ஒட்டி தான் இருக்குது. ஒரு வழியாக நம்ம சிவகங்கை பார்க்கோட நுழைவாயிலுக்கு வந்தாச்சு. சிவகங்கை பார்க்கோட வந்து பார்த்திங்கன்னா காசு கேட்பாங்க. அதாவது அடல்ட்டுக்கு 90 ருபீஸும் சைல்டுக்கு 60 ருபீஸும் கேட்குறாங்க. அவ்வளோக்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நிறையா இருந்துச்சு உள்ளே போய் பார்க்க. உள்ளவே வந்து உள்ளே சாப்பிட்றதுக்கு இடம்லாம் இருந்துச்சு. இங்கே உட்காந்து நம்ம ஃப்ரெண்டு உட்காந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்ச காரணத்தால் ரொம்ப பசி அமைச்சிச்சு. அதனால் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வலா எப்படா இருக்கு? நல்லா இருக்கா, சூப்பராக சுனிலே எப்படி? இப்போ நம்ம பைக் இதுதான் நான் சொன்ன கெஃபே. இங்கே 3 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு 2 பப்ஸ் 2 சம்சம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் விளையாட ஆரம்பித்தாச்சு ஜாலியாக. நிறையா பேர் எங்களை மாதிரி வந்திருந்தாங்க. இப்போது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பிடிச்சி நேராக நம்ம மாலுக்கு போகிறோம். தஞ்சாவூரில் மாலுன்னு கேட்டாலே அவங்க இறக்கி விட்ருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான மாலு. அந்த என்ன மாலுன்னு நம்ம தஞ்சாவூர் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லாங் நாள் மாலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உள்ளே சும்மா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதில் 3 மாடி வேறு, ஒவ்வொரு ஷாப்பிங்ஸ் இருந்துச்சு. மேலே வந்து கேமிங் சென்டர் இருந்துச்சு. பட் இதில் தான் நாங்கள் கிஃப்ட்டு வாங்குவோம்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா என்ன ஆச்சு நீங்களே பாருங்கள். இது எஃப்எஸ்எம் மாதிரி ஒரு மால். ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் 3rd ஃப்ளோர் போயிட்டோம். இதில் பார்த்துக்கோங்க 15 கேம்ஸ் இருக்குது. அந்த 15 கேம்ஸ்க்கு எவ்வளோ காசுன்னு பார்த்துக்கோங்க.
ஏழாவதா போறேன், ஆறாவதா போறேன், கேசம் அப்படியே போடாதே, என்னடா சொல்ற? பத்தாவது இடம். நான் லாட்ரியில் ரோல் பண்ணி 100 டோக்கன்ஸ் வாங்கினேன். மிச்சம் நாங்கள் சேர்த்ததும் இருக்குது. அதில் சேர்த்து தான் இந்த ஸ்லைம் வாங்கினோம். இப்போ நேராக நம்ம ஜங்ஷனுக்கு தான் போகிறோம். பலா போஸ் கொடு. படம் என்னடா ஜங்ஷன் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே காட்டுன்னு கேட்பீங்க. நம்ம பசங்க 2 பேருமே நல்லா சாப்பிட்ற டைப் தான். அதனால் கடைக்கு போயிட்டு பெஸ்ட்டு சாப்பிட்ற கடை இங்கே ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து பேசஞ்சர் பிடிச்சி தான் இப்போ போக போகிறோம். நம்ம பேசஞ்சர் இன்றைக்கி டிலே தான். 4 மணி ட்ரெயின் வந்து நம்ம 4:10 தான் வந்துச்சு. ஸோ ஒரு மணி நேரத்தில் நம்ம வந்து அப்படின்னா 5:30க்கெலாம் நம்ம ட்ரெயின் வந்து நம்ம திருச்சிக்கு போயிடும். அப்படியே நம்ம பழைய பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நேரம் போனதே தெரியல, நம்ம திருச்சிக்கு வந்துட்டோம். உண்மையிலே சொல்லணுன்னா இந்த பொன்மலையெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் மனசே வரல. தஞ்சாவூர் விட்டு இந்த 3 நாள் ட்ரிப்பு போனதுக்கப்புறம் எல்லாருமே நல்ல ஒரு கோல்டன் மெமரிஸ் தான். நிறைய கிளிக்ஸ் எடுத்திருக்கோம். அதில் உங்களுக்கு முடிஞ்சால் நான் வந்து போஸ்ட்டில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து லைக் கொடுங்க. அதுதான் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா இல்லை சொல்கிறதுக்கே இல்லை. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு, சுனிலுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு, அப்புறம் என் ஃப்ரெண்டு பாலான்னு சொன்னேன், அந்த பைலுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.